ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இசிஜியை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது. இப்போ இசிஜி எடுத்தோன்னே இப்போ ஒரு பேப்பர் பார்த்தோன்னே இந்த லைனில் இந்த சேஞ்சஸ் இருக்குது, இந்த லைனில் இந்த சேஞ்சஸ் இருக்குது, அப்போ இந்த கண்டிஷன் அந்த மாதிரிலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆஸ் அ பிகைனராக. ஸோ பிகைனர் இப்போ தான் பழகிட்டு இருக்கோன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து போகணும். இப்போ கார்டியாலஜிஸ்ட்லாம் பார்த்தோன்னா எடுத்தோடனே வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால அப்படி ஃபைன் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இசிஜின்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கில் நம்ம அட்டென்ட் பண்ணணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து இசிஜி பேப்பரை வந்து பார்க்குறது, இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னன்னா 8 ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்கும். அந்த ஸ்டெப் படி தான் நம்ம வந்து ஒரு இசிஜி பேப்பரை ப்ராப்பராக வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தோம்னா டிட்டர்மைன் த ரிதம். ரிதம்னு பார்த்தோம்னா ஏட்ரியல் ரிதம், வென்ட்ரிகுலர் ரிதம் ரெண்டு இருக்கு. ஏட்ரியல் ரிதம் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா ஒரு பி வேவ்ல இருந்து அடுத்த பி வேவ் பிபி இன்டர்வலை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். வென்ட்ரிகுலர் ரிதம் பார்க்கணும்னா நம்ம ஒரு ஆர் வேவ்ல இருந்து அடுத்த ஆர் வேவ், ஸோ ஆர்ஆர் இன்டர்வலை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இது எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்தோம்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, பேப்பர் பென்சில் மெத்தட் அண்ட் கேலிப்பர் மெத்தட்னு சொல்லிட்டு. பேப்பர் பென்சில் மெத்தட் அப்படின்னா என்னன்னா நம்ம இசிஜி பேப்பர்ல ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த பேப்பர் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆர் வேவ்ல ஒரு மார்க்கும் இன்னொரு ஆர் வேவ்ல ஒரு மார்க்கும் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேப்பரை லைட்டா மூவ் பண்ணி ரிதம் வந்து ரெகுலரா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கேலிப்பர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஜியாமெட்ரி பாக்ஸ்ல கேம்பஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து ஒரு லெக்கை வந்து ஒரு ஆர் வேவ்லையும் இன்னொரு லெக்கை இன்னொரு ஆர் வேவ்லையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஸோ அந்த இதை வந்து மூவ் பண்ணி வந்து பார்க்கணும், ரிதம் வந்து ரெகுலரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இல்லை இந்த மெத்தட்லாம் வேணாம் அப்படின்னா ஒரு ஆர்வேவுக்கும் இன்னொரு ஆர்வேவுக்கும் எத்தனை லார்ஜ் பாக்ஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி கூட நம்ம ரிதம் வந்து ரெகுலரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அது கன்ஃபியூஸ் ஆகுது, என்னால் அப்படி லார்ஜ் பாக்ஸ் பார்க்க முடியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இசிஜி பேப்பர் எடுத்தோடனே வந்து ரிதம் தான் வந்து செக் பண்ணும். ரிதம் எதில் செக் பண்ணோம், லீட் 2, அதுதான் வந்து ரிதம் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே வந்து இப்போ பார்க்க போகிறது எல்லாமே லீட் 2ல தான் வந்து எல்லாமே வந்து செக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 அடுத்து ஸ்டெப் 2ன்றது டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹார்ட் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் இசிஜி பேப்பரில் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னா நான் சும்மா பேசிக்காக வந்து சொல்லிடுறேன். லார்ஜ் பாக்ஸ் மெத்தட், ஸ்மால் பாக்ஸ் மெத்தட், 6 செகண்ட் மெத்தட் அப்படி சொல்லிட்டு 3 மெத்தட்ஸ் வந்து ஹார்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் பாக்ஸ் மெத்தட் அப்படின்றது என்னன்னா 300 பை நம்பர் ஆஃப் லார்ஜ் ஸ்கொயர், அதாவது ஒரு ஆர்வேவுக்கும் இன்னொரு ஆர்வேவுக்கும் இடையில எத்தனை லார்ஜ் பாக்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணும். ஸ்மால் பாக்ஸ் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா 1500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர். இப்போ ஒரு ஆர்வேவுக்கும் இன்னொரு ஆர்வேவுக்கும் இடையில எத்தனை ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும். அடுத்து 6 செகண்ட் மெத்தட். 6 செகண்ட் மெத்தட் அப்படின்றது என்னன்னா நம்மளோட இசிஜி பேப்பர் ஆல்ரெடி வந்து 10 செகண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அதில் 6 செகண்டா நம்ம கட் பண்ணும். எப்படி கட் பண்ணுறது, 10 செகண்ட்க்கு 50 லார்ஜ் பாக்ஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 6 செகண்ட்னா 30 லார்ஜ் பாக்ஸஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த 30 லார்ஜ் பாக்ஸஸ்ல எத்தனை ஆர்வேவ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதை 10ஆல மல்டிப்ளை பண்ணும். அதுதான் வந்து 6 செகண்ட் மெத்தட். அப்போ இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஸ்டெப் 2. ஓகே, இப்போ ஒரு இசிஜி பேப்பர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரிதம் கண்டுபிடிச்சிரும், அடுத்து ரேட் கண்டுபிடிச்சிரும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ன்றது என்னன்னா எவாலுவேட் த பி வேவ். பி வேவை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிதம் ஸ்ட்ரிப்ல பி வேவ் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பி வேவ் வந்து நார்மல் ஷேப்ல இருக்கா, ரவுண்ட் ஷேப்ல இருக்கா, அப்புறம் அதோட சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, இல்ல பி வேவோட சைஸ் வந்து ஒன்னொன்னு வேரியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அடுத்து பி வேவுக்கு அப்புறம் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பி வேவ் தான் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த ஸ்டெப்ல தான் வந்து செக் பண்ணணும். சில கண்டிஷன் ஏவி பிளாக் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி 2-3 பி வேவ்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் நம்ம வந்து பார்த்து தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ இது இம்பார்ட்டன்ட். கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி ஒரு பி வேவ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு
இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ இசிஜி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரேட் பார்க்கணும், ரிதம் பார்க்கணும், அடுத்து பி வேவை எவாலுவேட் பண்றோம். 3 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 4 என்னன்னா டிட்டர்மைன் தி டியூரேஷன் ஆஃப் பிஆர் இன்டர்வல். இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா நம்ம பிஆர் இன்டர்வலை மெஷர் பண்ணணும். பிஆர் இன்டர்வல்ன்றது பி வேவ் பிகினிங்ல இருந்து QRS காம்ப்ளெக்ஸ் பிகின் ஆகுற வரைக்கும் தான் வந்து பிஆர் இன்டர்வல். ஸோ பிஆர் இன்டர்வலோட நார்மல் டியூரேஷன் வந்து 0.1 to 0.20 செகண்ட்ஸ். இதுதான் வந்து நார்மல் டியூரேஷன். நம்மளுக்கு இசிஜி பேப்பர்ல கவுண்ட் பண்ண தெரியணும் அந்த ஸ்மால் பாக்ஸை. நார்மலாக வந்து பிஆர் இன்டர்வல் ஒரு 4 to 5 ஸ்மால் பாக்ஸஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 0.04, 0.08, 0.12 அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பாக்ஸையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக பிஆர் இன்டர்வல் வந்து ஒரு 4 to 5 ஸ்மால் பாக்ஸஸ் தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா பிஆர் இன்டர்வல் நார்மலாக இருக்கா அப்படின்றத ஸ்மால் பாக்ஸஸை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது 0.12 to 0.20 செகண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா பிஆர் இன்டர்வல் கான்ஸ்டன்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். சில கண்டிஷன்ல பிஆர் ப்ரொலாங்கேஷன் வந்து ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ள நம்ம பிஆர் இன்டர்வல் கரெக்டாக மெஷர் பண்ண தெரியணும். எல்லா பிஆர் இன்டர்வலும் கான்ஸ்டன்டா ஒரே டியூரேஷன்ல தான் வருதா அப்படின்றத நம்ம இந்த ஸ்டெப்ல செக் பண்ணணும். ஓகே, இசிஜி பேப்பர்ல ரேட் பார்ப்போம், ரிதம் பார்ப்போம், அடுத்து எவாலுவேட் பண்ணுவோம் பி வேவை, அடுத்து பிஆர் இன்டர்வல் மெஷர் பண்ணுவோம். இந்த 4 ஸ்டெப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 5 என்னன்னா டிட்டர்மைன் தி QRS காம்ப்ளெக்ஸ். QRS காம்ப்ளெக்ஸை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம்? Q வேவ் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்ட் எஸ் வேவ் வரதான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த எஸ் வேவ் வந்து பீக் அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. QRS காம்ப்ளெக்ஸ்ல எந்த ஒரு ஹரிசாண்டல் லைனுமே வராது. அதனால Q வேவ் ஸ்டார்டிங்ல இருந்து எஸ் வேவ் எண்ட் ஆகுற வரைக்கும் கரெக்டா வந்து மெஷர் பண்ணணும் QRS காம்ப்ளெக்ஸ். QRS காம்ப்ளெக்ஸோட நார்மல் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.06 to 0.10 செகண்ட். நார்மலா வந்து இசிஜி பேப்பர்ல QRS காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 to 3 ஸ்மால் பாக்ஸஸ் தான் வரும். 0.06 to 0.10னா அதெல்லாம் 2 to 3 ஸ்மால் பாக்ஸஸ் தான் வரும். ஸோ இசிஜி பேப்பர்ல இந்த QRS காம்ப்ளெக்ஸ் நார்மல் டியூரேஷன்ல இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ் ஒரே சைஸ்ல இருக்கா, ஷேப்ல இருக்கா, எல்லாமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்ல தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அடுத்து என்னன்னா QRS காம்ப்ளெக்ஸ், அதாவது பி வேவை ஃபாலோ பண்ணி எல்லா QRS காம்ப்ளெக்ஸும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த ஸ்டெப். இதுல QRS வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணும், எல்லாமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்ல இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணும். QRS காம்ப்ளெக்ஸ் பி வேவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து ஸ்டெப் 6 என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டி வேவ். இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா டி வேவ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அது எல்லாமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்ல வந்து இருக்கா. அடுத்து என்ன பண்ணுவோம்னா டி வேவ் வந்து எது இன்வர்ஷன் ஆயிருக்கா, டி வேவ் எது டாலா ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம் இந்த ஸ்டெப்ல தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7. ஸ்டெப் 7 பார்த்தோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் QT இன்டர்வல். QT இன்டர்வலை நம்ம எங்கேருந்து எங்கே மெஷர் பண்ணோம்னா Q வேவ் ஸ்டார்ட் ஆகுறது அந்த T வேவ் எண்ட் ஆகுற வரை இருக்கிறது வந்து QT இன்டர்வல். QT இன்டர்வலோட நார்மல் டியூரேஷன் 0.36 to 0.44 செகண்ட். ஸ்டெப் 7ல நம்ம QT இன்டர்வல் நார்மல் டியூரேஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுவோம். இப்போ 7 ஸ்டெப் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னென்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரேட் கண்டுபிடிக்கணும், அடுத்து ரிதம் பார்க்கணும், P வேவ் எவாலுவேட் பண்ணணும், அடுத்து PR இன்டர்வலை நம்ம மெஷர் பண்ணணும், அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ் பார்க்கணும், அடுத்து QT இன்டர்வல். இது மாதிரி ஸ்டெப் 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னா எவாலுவேட் எனி அதர் அப்நார்மலிட்டிஸ். இந்த ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது எக்டாபிக் பீட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா இருக்கா, ரிதம் வந்து சைனஸ் ரிதமா இல்ல ஜங்ஷனல் ரிதமா அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்புறம் ST செக்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எலிவேஷன் இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம். அப்புறம் U வேவ் வந்து எதுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத இந்த ஸ்டெப்ல தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எதுவும் ஃப்ளட்டர் இருக்கா, ஃபிபிரிலேஷன் இருக்கா, ஹார்ட் பிளாக் எதுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத வேற அந்த மாதிரி அப்நார்மலிட்டிஸ்லாம் வந்து இந்த ஸ்டெப்ல தான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ சொன்ன இந்த அப்நார்மலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு படிச்சாதான் தெரியும். ஒரு கண்டிஷனா நம்ம படிக்க வந்து நம்ம இசிஜில வந்து ஈஸியா வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். இசிஜி வந்து டஃப்னு சொல்லுவாங்க, பட் அப்படிலாம் கிடையாது. இசிஜி வந்து ஈஸி தான். நம்ம படிக்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வந்துடும் இன்டர்பிரேட் பண்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா consider to subscribe my channel.